சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடந்துதான் வருகிறோம். பிரச்சனையே இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லவே இல்லை. நிறைய மக்கள் பிரச்சனையோடையும் போராட்டத்தோடையும் வாழ்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பும் சில பேர் தங்கள் வாழ்க்கையில் சில விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்போது ஒரு மனசோர்வு வருகிறது. மீட்கும் போது தெரியல, அதாவது ரட்சிக்கப்படும் போது ஒரு மாற்றம் வந்ததை உணர்கிறோம். அதாவது வெளிச்சத்திற்குள்ள வந்த மாற்றத்தை உணர்கிறோம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியுது. ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் மக்கள் மீட்கப்பட்டு வரும்போது செங்கடலை கடந்துட்டோன்னு இருந்துச்சு. மறுபடியும் வனாந்திரம், மறுபடியும் கசப்பான தண்ணி, மறுபடியும் யோர்தான், எரிகோ, இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. இப்போ எகிப்தில் இருக்கும்போது ஆண்டவரே எங்களை காப்பாற்றலையேன்னு ஒரு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் மீட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன முறுமுறுக்கிறாங்க? ஆண்டவர் எங்களை பார்க்கலையா? இந்த மோசே தான். எதுக்கு எடுத்தாலும் ஊழியக்காரனை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒன்று மோசே இல்லைன்னா தேவன். ஒன்று தேவனை முறுமுறுக்கிறது, இல்லைன்னா மோசையை முறுமுறுக்கிறது. இப்படி வந்துட்டாங்க. ஆனா இங்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து தான் எப்படி கேட்டாங்கன்னா, எங்களை மீட்டெடுங்க ஆண்டவரேன்னு கேட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து கேட்கும்போது செங்கடல் பளந்துருச்சு. ஆனா ஆளாளு முறுமுறுக்கும் போது நடக்க வேண்டியது நடக்கல. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. எல்லாருமே வனாந்திரத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லாரும் வனாந்திரத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. எரிகோவை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. யோர்தானை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஆனா யார் தான் நடத்துறா? யார் நடத்துறா? தேவன் தான் நடத்துறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறையில அணுக ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டு, மோசே சொன்னதெல்லாம் கேட்டு வராங்க. சில பேர் புலம்பிக்கினே வருது, முறுமுறுத்துக்கினே வருது. ஆனா கூட தான் வருது, ஆனா முறுமுறுத்துனே வருது. இதுல பாத்தீங்கன்னா சொன்னதையே கேட்டு வந்தவங்க எல்லாம் லக்க அடைஞ்சிட்டாங்க. ஆனா முறுமுறுத்துனே வந்து பாதியிலே காணும். அவங்க அந்த எல்லைக்குள்ள வர முடியாம போயிடுச்சு. அல்லேலூயா. சில நேரம் தேவன் மறந்துட்டாரா, எங்களை வெறுத்துட்டாரா, எங்களை விட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம மிஸ் பண்றதுக்கு அவர் என்ன செய்ய முடியும்? நானே நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய தரிசனத்தின் அளவு பெருசு. நானே சில புரிந்து கொள்ளாதபடினாலே, சில விஷயங்கள் எனக்கு புரியாதனால நானே மிஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் எனக்கு நான் மறுபடியும் அவர் சமூகத்தில் போய் வேற மாதிரி ரீசெட் பண்ணி கொடுக்குறாரு. புரியுதா? ரீசெட் பண்றாரு. அப்படின்னா எல்லாருடைய வாழ்வில் சில விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணத்தான் செய்கிறோம். ஆனால் நாம் அந்த குறிப்பிட்ட இடத்துல நிற்காம தேவன் என்னை மறக்காமல் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது எப்போதும் நினைவாகத்தான் இருக்கிறார். எப்போதும் நினைக்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் நாம வேற ரூட்ல யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். நாம அப்படி யோசிக்கிறது முதல்ல நிறுத்தணும். தேவனிடத்துல நாம யோசிச்சு ஒரு டிசைட் பண்றது இல்லை. அவர் யோசனையில் அவர் பெரியவரா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம யோசனை நம்ம பெரியவர் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, நீ பெரியவர் இல்லை, யோசனை நான் தான் பெரியவர். நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் இல்லை, செயல்களில் நான் தான் வல்லவர், நீ வல்லவன் கிடையாது. அல்லேலூயா. நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் தான் பெரியவன், நான் தான் வல்லவன் நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, யோசனையில் நானே பெரியவன், செயல்கள் யார் வல்லவர்? நான் தான் வல்லவர், நீ கிடையாது. அப்படின்னா யோசனை யார்கிட்ட கேட்கணும்னா, ஆலோசனை கர்த்தரிடத்துல கேட்கணும். ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆலோசனை கர்த்தர் அப்படின்ட்டாரு. ஆலோசனைக்கெல்லாம் அதிகாரி அவர் தான். அவருடைய ஆலோசனைக்கு நிகர் வேறு ஒன்றும் இல்லை. வேறொரு நிகரான ஆலோசனை கிடையவே கிடையாதான். அப்போ இதனால நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் நம்மளை மறக்கலைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்.